டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் முதல் தந்திரத்தில் வரிசையாக அதிகாரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது தான சிறப்பு, பிறருக்கு கொடுத்தலினால் வருகிற சிறப்பு பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த தலைப்பு ஓரளவுக்கு விருந்தோம்புதல் என்ற தலைப்போடு பொருந்தி வரும். திருவள்ளுவர் விருந்தோம்பல் என்று வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பதிப்பில் அதை தான சிறப்பு என்று அதிகாரமிட்டிருக்கிறார்கள். என்ன இந்த பாட்டில் சொல்கிறார் என்றால், ஆர்க்கும் இடுமீன், எல்லாருக்கும் கொடுங்க. ஆர்க்கும் இடுமீன், அவர் இவர் என்னன்மீன், வேண்டியவர் வேண்டாதவர், உறவுக்காரர் உறவில்லாதவர் என்றெல்லாம் பாகுபாடு பார்க்காமல், மேல் கீழ் என்று பாகுபாடு இருக்காமல் எல்லோருக்கும் கொடுங்க. பார்த்திருந்து உண்மின், விருந்தினரை எதிர்பார்த்திருந்து கொடுங்க. இந்த விருந்து அதிகாரமாக இந்த பாடலில் இருக்கிறது. திருவள்ளுவர் சொல்கிற விருந்து அதிகாரம், எல்லாருக்கும் கொடுங்க, வேறுபாடு பார்க்காதீங்க. அது விளக்கமாக சொல்கிறாங்க. மேல் கீழ் என்றும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பார்க்காமல், இருந்தவர் இல்லாதவர் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் கொடுங்க. பார்த்திருந்து உண்மைன்னா இருந்தினரை எதிர்பார்த்திருந்து. இப்போ அந்த காலத்தில் கிராமத்தில் ஒரு வழக்கம் உண்டு. சாப்பிட்றதுக்கு முன்னே அவங்க சாப்பிட மாட்டாங்க, வெளியே வந்து பார்ப்பாங்க, திண்ணையில் யாராவது உட்காந்துருக்காங்களா, வெளியூர்லேருந்து யாராவது வந்து. ஏன்னா அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் கிடையாது, உணவு விடுதெல்லாம் கிடையாது. ஒரு கிராமத்துக்கு போனால் அங்கே யாராவது போட்டால் தான் உண்டு, சாப்பாடு கொடுத்தா தான் உண்டு. அதனால் அவங்க அங்கே திண்ணையில் உட்காந்துருப்பாங்க. வந்து பார்த்துட்டு, யாருங்க நீங்கள் விசாரிப்பாங்க, அசலூரா, எந்த ஊர், பக்கத்தில் தான் இருக்கும். அப்படியா வந்தீங்களா, யாரை பார்க்க வந்தீங்க, அவர் வீடு வயலுக்கு போய் வாங்க வாங்க சாப்பிடுங்க. அப்போல்லாம் காசு வாங்குகிற பழக்கம் இல்லை. உண்ணும் உணவுக்கு காசு வாங்கும்போது பாவம் என்று இருந்த காலம். குடிக்க தண்ணியே இப்போ காசாகிடுச்சு, எல்லாம் காசு பாட்டில். ஆனால் அந்த காலத்தில் எல்லார் வீட்லையும் எனக்கு தெரியும், எங்கள் தாத்தா வீட்டில் கிராமங்களில் எல்லார் வீட்லையும் வெளியே பானை வச்சுருப்பாங்க, குடிக்கிற தண்ணி வச்சுருப்பாங்க, கோலை வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு உண்ணதுக்கு முன்னாடி வெளியே வந்து பார்த்துட்டு யாராவது அசலூர்காரங்க வந்திருக்காங்களா, அயலூர், அவங்கள அழைத்து உணவு இடுவது மரபாக இருந்தது. இதுக்கெல்லாம் பொருள் பெற்றுக்கொள்வது மரபு இல்லை. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஏன்னா வயிற்று பசிக்கு போடுற சாப்பாட்டுக்காடா பணம் வாங்கணும், இப்படிலாம் இருந்த காலம் உண்டு. ஆனால் அந்த காலத்துக்கு உரியதாக திருவள்ளுவரும் பாடியிருக்காங்க. நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு காலம் மாறிவிட்டது, எதை எடுத்தாலும் காசாகிடுது. காசே தான் கடவுளோட, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமோடா என்றெல்லாம் இன்றைக்கு பாடல் வந்து விட்டது. அதனால் அந்த காலத்தில் திருமூலர் பதிவு செய்கிறார், ஆர்க்கும் இடுமீன், எல்லாருக்கும் பசிப்பாட்டு தவிருங்க. அவர் இவர் என்னன்மீன், அவர் இவர் வேண்டிய எல்லாம் பாகுபாடு பார்க்காதீங்க. பார்த்திருந்து உண்மைன்னா விருந்தினரை பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு உணவு அளித்து விட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. பார்த்திருந்து உண்மீன், பழம்பொருள் போற்றன் மீன். நல்ல பழைய உணவுப் பொருளை வச்சுக்கிட்டு சாப்பிடாதீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஒருத்தருக்கு உணவு கொடுத்தா மீந்து போனதான் இப்போ கொடுக்குறீங்க எல்லோரும். வீட்டில் காலையில் வச்சது மாலையில் வச்சதெல்லாம். என்னை கேட்டால் எனக்கு அதிகாரம் வந்தால் முதல்ல ஒழிக்கிறது இந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று இருக்குல்ல, குறிச்சாதனை பற்றி. ஏன் சார் 10 நாள்லாம் உள்ளே வச்சுருக்கிறீங்க, மாவு புளிக்க வைக்கிறீங்க, சாம்பார் 2 நாள் சாம்பார் இருக்குது, 2 நாள் குழம்பு இருக்குது. அது எவ்வளோ உணவுக்கு கெடுது, உடலுக்கு எவ்வளோ கெடுது. அது பழசே சாப்பிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்ம, அதனால தான் அந்த காலத்தில் இந்த குளிர்சாதன பெட்டி என்கிற ஃப்ரிட்ஜு வர்றதுக்கு முன்னே அன்னன்னைக்கு சாப்பிட்றது மீந்தா அப்பப்போ ராப்பிச்சைக்காரன் யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி மூடி வச்சுருவாங்க. இரவில் சாப்பிட மாட்டாங்க, பழைய பொருளை வச்சிருக்க மாட்டாங்க. திருமூல உடலுக்கு கெடுதியது. ஆனால் இன்றைக்கி அது நாகரிகமாகிடுச்சு. 1 வாரம் வச்சுருந்து சார், நான் 1 வாரம் வச்சுருந்தேன், வீணாக்க மாட்டேனே, அது எப்படி தூக்கி கொடுக்குறது என்ன? அதை சொல்கிறார், பழம்பொருள் போற்றன் மீன். பழைய உணவுப் பொருளை வைத்து பாதுகாத்து வைக்காதீங்க. அந்த பழசு கெட்டு போனது போய் ஒருத்தருக்கு கொடுக்காதீங்க, கீழே போட்டுடுங்க. எவ்வளோ பெரிய அறிவியல் பூர்வமான கருத்தை சொல்கிறார். வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை என்னன் மீன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செஞ்சோன்னு யாராவது வந்துடுவாங்களோ நினச்சி விரைந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடாதீங்க. இருந்தால் தானே கொடுக்கணும், என்ன வரும்? அப்படி இல்லை, உணவு செய்யுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, பழையதை கொடுக்காதீங்க. பார்த்துருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுங்க. ஏன்னா இது அந்த காலம் 1500 ஆண்டுக்கு முன்பு இப்படி உணவு ஒருவர் கொடுத்தா தான் மக்கள் வாழ முடியும். ஏன்னா அன்றைக்கு உணவு விடுதிகள் இல்லை, தங்கும் விடுதிகள் இல்லை, போக்குவரத்து இல்லை, நடந்து போகிற காலம். இந்த கருத்து எதனால், எந்த காலத்தில், எந்த நோக்கத்தில், எந்த சூழல் அமைப்பில் சொல்லப்பட்டது என்று சரியாக புரிஞ்சுக்கணும். இவை எல்லாமே இந்த திருமந்திரம் சொல்கிற செய்யலாம் 1500 ஆண்டுக்கு முன்பு அன்றைக்கு இருந்த சமூக சூழல் மக்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப சொல்லப்பட்டது. அதனால் சொல்கிறார், வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மீன், காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிவினே. திருப்பியும் காக்கையை பற்றி சொல்கிறார். முன்பே நான் சொன்னேன், காக்கை கவரிலின் நிலையாமை அதிகாரத்தில் சொன்னோம். திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார், காக்கை
உங்களோட ஒரு அறிவு கம்மி, ஒரு சாதாரண பறவை. அதுவே தன் இனத்தை கூவி அழைத்து தனக்கு கிடைத்த கொஞ்சம் உணவுப் பொருளை எல்லாருக்கும் பகிர்ந்து உண்ணுதே. காக்கைக்கு இருக்கக்கூடிய அந்த பொதுநலம் கூட, அந்த சமூக அறிவு கூட உங்களுக்கு இல்லையா என்று அவர் கேட்கிறார். எனவே காக்கையே கரைந்து தன்னுடைய சுற்றத்துக்கு கொடுக்குற பொழுது நீங்களும் அதுபோல் எல்லாருக்கும் கொடுத்து உண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். புறநானூறு ஒரு பாட்டு, ஒரு புலவர் சொல்கிறார், அவரே ஏழை, அவர் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தார் அரசங்கிட்ட. வீட்டில் வந்து மனைவியிட்ட கொடுத்து சொல்கிறார், இதை நீ வச்சுக்காத, சுற்றத்துக்கு மட்டும் வச்சுக்காத, எல்லாருக்கும் கொடுமதி மனைகிழவோயே. நான் கொண்டு வந்த பொருள் எல்லாருமே, இந்த ஊரில் யாரெல்லாம் ஏழைங்க இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து கேட்குறாங்களோ எல்லாருக்கும் எடுத்து கொடு, எல்லோருக்கும் கொடுமதி மனைகிழவோயே. இவரே ஏழை, இவரே புலவர், இவரே அரசங்கிட்ட போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தார். அதை என்ன பண்ணார், தனக்கென்று வைத்து கொள்ளாமல் தான் மட்டும் உண்ணாமல் மனைவிக்கிட்ட சொல்கிறார். புறநானூறு பாட்டு, எல்லாருக்கும் கொடு, இல்லை என்னாது வல்லாருக்கு மனைகிழவோயே, என் மனைவியே இல்லை என்னாது வருவோருக்கெல்லாம் எல்லோருக்கும் கொடுமதி மனைகிழவோயே. புறநானூறு அது கருத்து. இதை ரொம்ப அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அவர் தான் விருந்தோம்பல் என்ற ஒரு அதிகாரத்தை போட்டார். 9வது அதிகாரம். அதில் சொல்கிறார், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவருக்கு. நல்ல விருந்தாக வானத்துக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சொர்க்கத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா, கைலாய பதவி வேணும்னு நினச்சிங்கன்னா, வைகுண்ட பதவி வேண்டும்னு நினச்சிங்கன்னா ஒன்று கண்டிப்பாக செஞ்சாகணும், 4 பேருக்கு சாப்பாடு போடுங்க. தானத்திலே மிகப்பெரிய தானம் அன்னதானம். ஆனால் இப்போ அது சினிமா பாட்டை பார்த்து சொல்லிட்டாங்க, தானத்தில் சிறந்தது எது? என்எஸ்கே கலைவாணர் அழகாக பண்ணது, அன்னதானம் ஞானதானம் எல்லாம் சொல்லி, இல்லை எது ஞானத்தில் சிறந்தது? நிதானம். ஏன்னா இன்றைக்கி அது ரொம்ப தேவைப்படுது நாட்டில். யாருக்குமே நிதானம் இல்லாமல் ஓடிக்கிட்டு எல்லாம் 100 மைல் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கான் பசங்கள்லாம். எதுக்கு போகிறாங்க, எங்கே போகிறாங்க அவனுக்கும் தெரியல, ஏன் போகிறான், எதுக்கு ஓட்டுறான் தெரியல. தெளிவின்மை தான் இதுக்கெல்லாம் காரணம். அதனால் அந்த ஞானத்தில் அந்த காலத்தில் மிகச்சிறந்தது அன்னதானம். அதை செய்யுங்க. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு என்று திருமூலர் சொல்கிறார். தெய்வப்புலவர் இன்னொன்று சொல்ல, விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று. ஏன் அதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாரு? வெளியே விருந்தினர் இருக்கிற பொழுது சாவை தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கக்கூடிய அமிர்தமே இருந்தாலும் நீ உண்ணாதுங்கிறார். ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, அவர் வாழ்ந்த காலம், ஏன் இப்போ 200 ஆண்டுக்கு முன்பு எங்கள் தாத்தா காலம் அப்படி தான். காரணம் இதுதான். வேறு நீங்கள் ஒருத்தருக்கு விருந்தினருக்கு போனால் செத்துடுவோம் எல்லாம். ஏன்? உணவு விடுதி இல்லை சார், தங்குற விடுதியே இல்லையா, அதனால தான் வீட்டு சொந்தக்காரன் வீட்டில் போய் நம்ம தங்கணும். இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. இன்றைக்கி எல்லா விடுதியும் வந்துருச்சு, தங்குற விடுதி வந்துருச்சு, உணவு விடுதி வந்துருச்சு, தகுதிக்கு தகுந்த மாதிரி ஹை கிளாஸ் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் இப்படிலாம் வந்துருச்சு ஹோட்டல்ஸ். ஆனால் அன்றைக்கி எதுவும் இல்லை. குடிக்க தண்ணி கூட ஒரு வீட்டில் கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா அவர் எங்கே போவார்? 10 குளம் கொட்டை தேடிலாம் போக முடியாது. அதனால தான் அன்றைய காலை தேவை கருதி அமிர்தமே இருந்தாலும் நீ மட்டும் சாப்பிடாத, 4 பேர் கொடுத்து சாப்பிடு, விருந்தினர் கூடிய. ஏன்னா வெளியூர்லேருந்து வந்திருப்பான், வேறு வழி கிடையாது, தங்க இடம் கிடையாது, சாப்பிட முடியாது. அதனால் விருந்து புறத்தார் தான் உண்டல் சாவா மருந்தேனினும் வேண்டற்பாரற்று என்று திருவள்ளுவர் சொன்னார். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு தெய்வ நிலைக்கு போகலாம் என்று சொன்னார். இதைத்தான் திருமூலர் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிகிற பொழுது, அதுவே உறவினர்கள் கொடுத்து உண்ணுகிற பொழுது, சுற்றத்தை தழுகிற பொழுது, 6 அறிவு படித்த மனிதனாக இருக்கிற நீ உன் சுற்றத்தை தழுவி உணவு உண்ணு, விருந்து ஓம்பு என்று சொல்கிற மிகப்பெரிய செய்தியை தெய்வ திருமூலர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். எனவே விருந்து ஓம்புவோம், 4 பேருக்கு அன்னம் இடுவோம், நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ்விப்போம். வணக்கம்.